கரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். கரை மேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். தரை மேல் பிறக்க வைத்தான். கட்டிய மனைவி தொட்டில் பிள்ளை உறைவை கொடுத்தவர் அங்கே. அலைக்கடல் போல அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே. வெள்ளி நிலாவே விளக்காயெறியும் கடல்தான் எங்கள் வீடு. முடிந்தால் முடியும், தொடர்ந்தால் தொடரும், இதுதான் எங்கள் வாழ்க்கை. எங்கள் வாழ்க்கை. மீனவர்களுடைய அருமையாக படம் பிடித்த பாடல் அந்த பாடல். எங்களுடைய உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் மிக சிறப்பாக இங்கே பேசினார். குறிப்பாக தூண்டில் வளைவை அக்கரைப்பேட்டையிலே ईश्वरा स्वामी से के ईश्वरा स्वामी के ईश्वरा स्वामी के ईश्वरा स्वामी जी नाउ योर टर्न. நன்றி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே. ठीक है, you will get again opportunity. नहीं, your poem is very good. Everybody has given patient hearing. के ईश्वरा स्वामी जी, now your poem is over. Let's complete. Please complete. Please complete. Just you complete your poem. ஆகவே அந்த நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். குறிப்பாக 170 போட் மீட்க வேண்டும். அதற்கு தமிழ்நாடு அரசு எங்களுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் 6 லட்சம் கொடுக்கிறார்கள். ஒன்றிய அரசு சின்ன படகுகளுக்கு 20 லட்சமும் பெரிய படகுக்கு 50 லட்சம் கொடுக்க வேண்டும். கண்ணாடி இலைப்படகு இன்றைக்கு இலங்கை மீனவர்களால் அடித்துக் கொள்ளப்படுகிறது. அதற்கு நிவாரணம் வேண்டும் என்று கேட்டு வரை செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே. கடல் தொழில், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகத்துக்கான இந்த வருட மானிய கோரிக்கைகள் குறித்து இந்த சபையில் எனது கன்னியுரையை ஆற்றுவதற்கு கிடைத்த வாய்ப்பிற்கு மிகவும் நன்றி.